ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தாவுடைய தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், காட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாஞ்சிட்ருக்கு தோட்டத்தில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம், அப்புறம் பார்த்திங்கன்னா சில பல செடிகள்லாம் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வயல் ஃபுல்லாக பாஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், வெங்காயம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த வரப்பில். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. இங்கே பாருங்களேன், வால் சொரக்கா வந்து கொடி ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், பிஞ்சு வச்சுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு ஒரு வாரத்துக்குள்ளே அது நம்ம சமைச்சு சாப்பிட்றலாம். நல்லா தண்ணி பாஞ்சிட்ருக்கு. சொரக்கா செடி தென்னை மரத்து மேலே ஏற்றி விட்டுருக்கு. ஏன்னா கொடி கொஞ்சம் கீழே படுறத விட கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டோம்னா நல்லா வந்து காய்கள் அதிகமாக காய்க்கும். அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடி ஃபுல்லாக வச்சுருக்கு. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கீரைகள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே தூரமாக பார்த்திங்களா, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் பீக்கங்காய். இங்கே பாருங்கள், பீக்கங்காய். இது கத்திரிக்காய். அப்படியே இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கத்திரிக்காய் தான். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரைங்க, மணத்தக்காளி கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா பழம். அந்த பழத்தை போய் சாப்பிடுவோமா? சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி. இங்கே பாருங்கள், முள்ளங்கி செடி போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.